குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போலீஸ் ஆவது எப்படி அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 7வது வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 6 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 6 வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2020 பிசி எக்ஸாமுக்காக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து டெஸ்ட் தொடங்குது. இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்றோம். இதில் நீங்க எழுதணும் அப்படின்னா நம்ம அகாடமி கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு குயிக்கா எழுதுங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 வீடியோ பார்த்துட்டோம். இந்த 6 வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்னென்ன பண்ணணும், ரிட்டன் எக்ஸாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்துட்டோம். அதை பார்த்துருங்க, அப்பதான் புரியும். இப்போ பிசிக்கல் பார்ட்டுக்கு வந்துருக்கும். இப்போ உடற்பயிற்சி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அதை தாண்டி எதுவும் பண்ண தேவையில்ல. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் பண்ணணும். இது கம்பல்சரி பண்ணணும். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதும் உங்களுக்கு மைண்ட் செட் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு, தூக்கம், இது ரெண்டுலையுமே கண்ட்ரோல் வச்சுக்கணும். உணவும் கண்டதையும் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா, நல்லா ப்ரோட்டீனா எடுத்துக்கோங்க. ஏன்னா பிசிக்கல் பண்றதுனால ப்ரோட்டீனா எடுத்துக்கோங்க. அடுத்தது தூக்கமும் நல்லா தூங்கணும். ஓகேங்களா, இன்னும் நமக்கு எக்ஸாம் வரல, அதனால வரும்போது நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா போதுமானது. இப்போதைக்கு ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸா கொண்டு போனா போதும். எக்ஸாம் நெருங்குற டைம்ல எக்ஸாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது கவனம். நீங்க பைக்ல போறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். எங்கேயா போறது வர்றது எதுவும் இன்ஜுரி ஆகிற மாதிரி நீ எதுவும் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி எங்கேயா பிரச்சனைக்கு உண்டான இடத்துல எல்லாம் போய் அப்படின்னா நீங்க நிக்க கூடாது. ஓகேங்களா, நம்ம கவனமா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இந்த பிசிக்கல் பண்றீங்க இல்லையா, ஷூ இல்லாம கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க வந்து காட்டு மேட்ல வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஷூ தேவையில்லை. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷூ போட்டுக்கோங்க. ஷூ போட்டு நீங்க வாக்கிங் போனாலும் ஷூ போட்டே போகணும். ஓகேவா, அடுத்தது பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா மிதமா தான் பண்ணணும். இது எக்ஸாம் டைம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலையிலேயே மாங்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஓடிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்க முடியாது, தூங்கிடுவீங்க. அதனால வந்து பிசிக்கலும் மீடியமா பண்ணா போதுமான, அதை தாண்டி பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு இதை மட்டும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிசிக்கல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யாருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.